வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஐனிங் ஷீட் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஆரி ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கும் சிமிலராக தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்பவே ஈஸியான டைமில் நம்ம இதை வந்து பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா ஐனிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு இதில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸ்டோன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி வெல்வெட் வச்சு குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் மைக்ரோ பீட்ஸில் வரக்கூடிய காம்பினேஷன்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு லென்த், அதாவது ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஷீட்டில் ஒரு லென்த் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இதோட அவைலபிள் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பட்டு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். பட்டு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நெக்லைனில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு செயின் ஸ்டிச், சீட் பீட் வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் வந்து ஃப்ளார் பீட். இதுதான் வந்து நான் டோட்டலாகவே நெக்லைன் கொடுத்துருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து நெக்லைனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ப்ளவுஸ்லேயே வந்து ஒர்க் இருக்குது, அதனால நாங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணல. இப்போ நான் அதில் அயன் பண்ணுறது தான் வந்து மெயினான ஒர்க். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருக்கோம்ல பேட்சஸ், நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டினது வந்து சின்ன பேட்ச், இது அதுலேயே வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேட்ச். என் ப்ளவுஸுக்கு இது மேட்சிங்காக ஃபிட்டாக இருந்துச்சு, அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்ததை கரெக்டாக ஷேப்பாக ரவுண்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க்காக நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நீட்டாக அயன் பண்ணணும். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும், எந்த இடத்துலையும் வந்து சுருக்கம் நமக்கு தெரியாது. நான் இதில் பட்டு ப்ளவுஸில் அயன் பண்ணுறேன். நீங்கள் காட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி எதில் கூட இந்த ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் அயன் பண்ணுறப்ப அதோட செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட் வச்சு அயன் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்ச், அந்த பேட்சை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ கேப்பில் அரேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். பேக் சைடு வந்து ரொம்பவே டல்லாக டார்க் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து கிளிட்டரிங்காக அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு விசிபிளாகவே தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒட்டாது. ப்ளவுஸில் ஒட்டாமல் ஆப்போசிட் மேலே ஒரு கிளாத் வச்சு தான் அயன் பண்ண போகிறோம். அந்த கிளாத்தில் வந்து ஒட்டிக்கும். எப்பவுமே ப்ளவுஸோட லெஃப்ட் சைடில் வந்து நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ண மாட்டேன். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எட்ஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம சாரியோட பின் பண்ணுவோம் இல்லையா, அதனால அந்த இடத்த மட்டும் நான் எப்பவுமே வந்து விட்டுருவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா பின் குத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அது ரிமூவ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து அயன் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு எந்த இடத்துல அந்த பேட்ச் வந்து நமக்கு வேணுமோ அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை வந்து டவல் இந்த மாதிரி எதாவது வந்து மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு அயன் பாக்ஸில் வச்சு ஹீட் கொடுக்க போகிறோம். எந்த இடத்துல நமக்கு பேட்ச் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஃபுல் ஹீட்டையும் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ஷீட் வந்து ப்ரெஸ் ஆகிறதுக்கு. கம்ப்ளீட்டாக ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்போவுமே அது வெளியே வராது. இல்லை சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து கையிலே கூட பிச்சு எடுத்துடலாம், அந்த மாதிரி வந்துடும். ரொம்ப ஹீட்டை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நான் அயன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக நான் வச்சுருக்க மற்ற பேட்சஸையும் உங்களுக்கு அயன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பேட்ச் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் அந்த ரவுண்ட் பேட்ச் சுற்றி செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். 2 செயின் ஸ்டிச் வந்து அந்த ரவுண்டை சுற்றியுமே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா விசிபிளாக தெரியும், 2 செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட வரும் அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம், இல்லைனா வந்து அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ
லாஸ்ட் ஒன் வந்து விட்டுருந்தேன். அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நெக்லைனில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ளார் பீட், இந்த ஃப்ளார் பீடை வந்து அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து நீட் அண்ட் எலிகண்ட் லுக் கிடைக்கும், அதுக்காக நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூல நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வரணுமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் ஸ்டிச் பண்ணாமல் கூட விட்டுடலாம். பட் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நீட் அண்ட் எலிகண்டான ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் மாதிரியே நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து என்னென்ன டிசைனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருந்தது தான் நான் வந்து லைனாக கட் பண்ணிட்டேன். லைன் வந்து ஒரு 60-80 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து டிஃபர் ஆகும். இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து தெரியும், ரவுண்ட், ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கூட இருக்குது. இது வந்து ஓவல் ஷேப். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிங்க் அண்ட் ப்ரௌன் கலரில் வரக்கூடிய டிசைன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.